ஸ்திரீ புருஷர்களுக்கு ஒரே ரஜ்ஜு இருந்தால், அதாவது ஒரே நட்சத்திரமாக இருந்தாலோ அல்லது ஒரே ரஜ்ஜுவோடைய நட்சத்திரமாக இருந்தாலோ பொருந்தாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஏக நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லி பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரே நட்சத்திரம் ரோகிணியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், திருவாதிரையாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஒரே ரஜ்ஜுவாக இருந்தால் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் சில குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு பொருந்துங்கிறாங்க. இந்த வகையான நட்சத்திரமே மொத்தம் 16 வகையான நட்சத்திரம் இருக்குது. அதே சமயத்தில் கீழே பாருங்கள், பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஜாதகம் இராவிட்டால் நாம நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கும். இந்த பொருத்தம் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பிள்ளைக்கும் பையனுக்கும் ஜாதகம் இல்லைன்னா பேர் பொருத்தம் பார்க்கறதுக்கு தான் இந்த பொருத்தம். இதுதான் முடிவான கருத்து. இருவரது ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்ப்பது மிக அவசியம். இதைத்தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.